अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णोऽस्यामुनं रामं पद्माक्षनाथशरजित्सेनेशरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनजनं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवद्भ्यां जयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्य सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम् हरिपदमकरन्दस्यन्दिनसंसितानाम् अनुगत बहुशाखाः तापम् उन्मूलयन्ति शमितदुरितगन्धाः संयमीन्द्रप्रबन्धाः कतगजनमनीषा कल्पनाः कल्पवृक्षाः ஸ்லோகத்துக்கும் முன் ஸ்லோகத்துல ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியே நமக்கு அருள வேண்டும் அப்படின்னு சொன்னார். முனி பகுமத சாரா முக்தி நிஷேணிகேயம் சஹிருதய ஹிருதயானாம் சாஸ்வதி திஷ்டசித்திः शमितदुरितगन्धाः संयमीन्द्रस्य सूक्तिः परिचितगहना नः प्रस्नुवीत प्रसादम्. அதாவது ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திய பெருமையை சொல்லிட்டு வந்து அது அப்படி அந்த ஸ்ரீசூக்தியினால எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய தேஜோ விசேஷத்தை சொல்லி அதுக்கப்புறம் ஸ்ரீபாஷ்யக்காரர் மலை போல மரம் போல சூரியன் சந்திரன் இவர்களுடைய பண்புகள்லாம் நிரம்பினவர் அப்படின்னு சொல்லி இப்படி உயர்த்தியா இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யக்காரர் அவர் தம் ஸ்ரீசூக்தி அந்த ஸ்ரீசூக்தி நமக்கு அருள வேணும். அப்படிப்பட்ட ஸ்ரீபாஷ்யக்காரர் அருள வேணும்னு சொல்லல. முதல்ல ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியுடைய பெருமையை ஆகர்ஷணான்னு சொன்னார். அந்த ஸ்ரீசூக்தியினுடைய பெருமையை சொல்லிட்டு அந்த ஸ்ரீசூக்தியினால எம்பெருமான ஸ்ரீபாஷ்யக்காரர் எப்படிப்பட்டவரா விளங்குறார் அந்த மாதிரி ஸ்ரீசூக்தியை பண்ணின ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படின்னா சிகாவானாதார், ஓஷதீசனாதார், அப்புறம் அதாவது 3 தொகுதிகள் சிதாமா அப்படின்னு இதுல சொன்னார். ஆன மாதிரி சூரியன் அதான் சூரியன், ஓஷதீசன்னா சந்திரன், சிகாவான்னா அக்னி, தபனஹா அப்படின்னு சொன்னா சூரியன், இப்படி 3 தேஜோ பதார்த்தங்களுடைய சேர்க்கையா அவர் எம்பெருமான் ஸ்ரீபாஷ்யக்காரர் விளங்குகிறார் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்ரீபாஷ்யக்காரர் இப்படிப்பட்ட ஸ்ரீசூக்திகளை அர்த்தத்தினால மலை போல, சூரியனை போல, சந்திரனை போல, மரத்தை போல இருக்கக்கூடிய பண்பை உடையவர் அப்படின்னு சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்ரீபாஷ்யக்காரர் இந்த பெருமைகள்லாம் 3 சுடர் போலவோ இப்படி மலை மரம் சூரிய சந்திரனை போல விளங்கக்கூடிய தன்மையோ இதெல்லாம் அவருடைய ஸ்ரீசூக்தியினால் அவருக்கு ஏற்பட்ட பெருமை.
அதாவது அவ்வளவு ஸ்ரீசூக்திய உயர்ந்த ஸ்ரீசூக்திய பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி இருக்குது. அந்த ஸ்ரீசூக்தி தான் நம்ம அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். முனி பகுமத சாரா முக்தி நிச்சய ஹிருதயானாம் சாஸ்வதி சமித துரித கந்தா சம்யமீந்திரஸ்ய சுக்தி பரிசித கஹனானஹ பிரசூயித பிரசாதம். அதாவது இந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி பிரசாதம் பிரசூயிதா நமக்கு அனுகிரகம் பண்ணணும். எப்படிப்பட்ட நமக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர், இப்போ ஸ்ரீபாஷ்யக்காரர் அனுகிரகம் பண்ண மாட்டாரா? ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி தான் அனுகிரகம் பண்ணுமா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஸ்ரீபாஷ்யக்காரர் அனுகிரகம் பண்ணுவார். ஒன்னும் தெரியாதவனுக்கு ராமானுசா ராமானுசா அப்படின்னு சதுரக்ஷரிய நாம சொன்னோம்னா அந்த ஸ்ரீபாஷ்யக்காரர் ஒன்னும் தெரியாதவனுக்கு அனுபவம் பண்ணுவார். ஆனா ஸ்ரீபாஷ்யக்காரர் வெறும் மிகுந்த ஸ்ரீபாஷ்யக்காரர் கிரந்தங்கள் பண்ணிருக்காரு. அந்த கிரந்தங்கள் எதுக்கு பண்ண? அதாவது அறிவிலிகள் இல்லை, தத்துவத்தை தெரிஞ்சுட்டு எல்லாம் மனிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டிதன் புத்திமான்களுக்கு பண்ணிருக்காரு. அப்போ ஸ்ரீபாஷ்யக்காரர் எப்படி அருள் பண்ணுவார்? ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி அருள் பண்ணு. அந்த ஸ்ரீசூக்தியினுடைய அருள் தான் வேண்டின. அப்போ ஸ்ரீசூக்தி எப்படி அருள் பண்ணும்? ஸ்ரீபாஷ்யக்காரர் எப்படி அருள் பண்ணுவார்? சதுரக்ஷரியா இருக்கக்கூடிய ராமானுசா 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 அப்படின்னு சொன்னாலோ ராமானுசன் தன்மானியே ராமானுசன் என்று சொல்லுவினே ராமானுசன் இறையவனே அப்படின்னு சொல்றதுனால அந்த ராமானுசன் நாமும் அதான் ஸ்ரீபாஷ்யக்காரர் காப்பாற்றுவார். யாருக்கு? ஒன்றும் இல்லாதவன். படித்தவனுக்கு ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி காப்பாற்று. எப்படி அப்படின்னு சொன்னா ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியை சேவிக்கணும். எப்படி நாமத்தை ஜபிக்கிறானோ அதுபோல பண்டிதர்களா இருக்கக்கூடிய வித்வான்களா இருக்கிறவா ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியை பரிச்சயம் பண்ண 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 அப்படிப்பட்ட நமக்கு பிரசூயித பிரசாதம் பரிச்சித கஹனா நஹா. அந்த பரிச்சயம் பண்ண பண்ண அந்த ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீசூக்தியை திருப்பி 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 சேவிக்க சேவிக்க கஹனா ஆழ்ந்த கருத்துக்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு சொன்னார். இப்போ பெருமாள் அனுகிரகம் பண்றதா, பெருமாளுடைய நாமம் அனுகிரகம் பண்றதா? அப்படி பெருமாள் அனுகிரகம் பண்றார். எப்படி? பெருமாளுடைய திருமேனிலாம் சொரூப ரூப குணங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அதை தியானம் பண்றவனுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்றார். அதெல்லாம் இல்லாத சாமானியனுக்கு பெருமாளுடைய நாமமே அனுகிரகம். அதே சில பேர் நாமம் வசத்தியா நாமி வசத்தியா. நாமின்னா நாமத்தோடைய பெருமாள், நாமம்னா அவனுடைய நாமம் பேர். அதனால இப்போ திரௌபதியை காப்பாத்தினது யாரு அப்படின்னு சொன்னா நாமத்தை தான் அனுசந்தானம் பண்ணா. கிருஷ்ண துவாரகாவாசான். உடனே அந்த நாமமே புலவர் சுரந்தது. அதாவது யாருக்கு என்ன தகுதியோ அந்தந்த சந்தர்ப்பத்துல
அதை இது பண்ணும். அதாவது திருமாவளி அரிஹி அரிஹி அப்படின்னு அக்ஷரத்வயத்தை சொன்னா நம்முடைய பாப்பங்கள்லாம் போகுது. அதனால எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சாஸ்திரத்துல சொன்னபடி யோகம் பண்ணி தியானம் பண்ணி பக்தி யோகம் பண்ண நம்முடைய பாப்பம் எல்லாம் போகுது. அது இல்லாதவா இந்த 2 எழுத்து நாமத்தை சொன்னாலே பாப்பம் போகுது. அதுபோல இந்த இடத்துல ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சீசூக்தி, அதாவது சீசூக்தியை யார் பரிச்சயம் பண்ண முடியும்? நல்ல ஞானவான்கள் பரிச்சயம் பண்ண முடியும். ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருநாமத்தை சொல்லி ஸ்ரீபாஷ்யக்காரரை மனசுல நிறுத்துறது சாதாரணப்பட்டவர்கள் பண்ண முடியும். அதனால இந்த இடத்துல பரிச்சித கஹனானஹா பிரஸ்னுகீத பிரசாதம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பிரார்த்திச்சார். அப்படி பிரார்த்திச்ச உடனே பூர்வ ஸ்லோகத்துல பவமருபரி கிண்ண ஸ்பீத பானீய சிந்து துரித ரஹித ஜிஹ்வா துக்த குல்யா சகுல்யா ஸ்ருதிநயன சனாபிஹி சோபதே லக்ஷ்மணோக்திஹி நரகமதன சேவாஸ்வாத நாடிந்தமானா. உடனே அந்த ஸ்ரீசூக்தி எப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா, அதான் சம்சாரமாகிற பாலகனத்துல இருக்கவாளுக்கு பானிய சிந்துவா அமைஞ்சது. ஸ்பீத பானி மிக்க பெரிய நீர்நிலையா அமைஞ்சது. பாப்பங்கள்லாம் போன நாக்குக்கு ரசனேந்திரியத்துக்கு பால் பெருக்காக அமைந்தது. ஸ்ருதியாகிற வேதமாகிற கண்ணை கொண்டு, வேதமாகிற கண்ணை கொண்டுதான் நாம பார்த்து எல்லாம் பண்ணணும், நடக்கணும். அதுக்கு அந்த வேதங்களை காண்பதற்கு கண் போன்றதா ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீசூக்தி நமக்கு இருக்கு. அதனால நரகமதனுடைய சேவை இருக்குதே, அவனுடைய கைங்கரியத்தை பண்ணி நம்முடைய நரகத்தை ஒழிக்கக்கூடிய எம்பெருமானுடைய சேவையை பண்ணி அனுபவத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த நாடி விசேஷத்தை தட்டக்கூடியதா இருக்கு. அப்படி பரிச்சித்த கஹனா நகான்னு சொன்னோ, இது ஓரளவுக்கு பரிச்சயம் பண்றவாளுக்கு இந்த மாதிரி. இன்னும் மேல மேல பரிச்சயம் பண்றவா அப்படின்னு சொன்னா அவளுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல சொல்ற. இன்னும் மேல மேல என்ன எப்படி பரிச்சயம் பண்றா அப்படின்னு சொன்னா, கதக ஜன மனிஷா கல்பனா கல்ப விருக்ஷா. அதாவது ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திய சாதாரணமா பரிச்சயம் பண்ணா இந்த மாதிரி சம்சார தாபத்தை போக்கி பாபத்தெல்லாம் சம்சார தாபத்தை போக்கி ஒரு நிலையில நிற்கும்படி பண்ணி, அதுக்கப்புறம் பாபத்தெல்லாம் அவன் திருவடி அடைந்து பாபத்தெல்லாம் போக்கி அவனுடைய குண விசேஷத்தை பருகிற மாதிரி ஆகி வேதமாகிற வேதங்களுடைய அர்த்தத்தை காண்பதற்கு கண்ணா இருந்து நாம நல்லபடியா பசிச்சு அந்த எம்பெருமானுடைய நரகமதன்னா இருக்கு எம்பெருமானுடைய சேவை கைங்கரிய இன்பத்தை அனுபவத்தை நாம அடையிற மாதிரி அனுபவிக்கிற மாதிரி பண்ணக்கூடியதா இருக்கு. இதுக்கு மேலையும் பரிச்சயம் பண்றதுன்றது அளவு இல்லையே. மேல மேல பரிச்சயம் பண்ணிட்டே இருக்க வேண்டியது தானே, இவ்வளவுதான் அளவு இல்லை.
10 தடவை தான் சிவாஷத்தை சேவிக்கணும், 100 தடவை தான் சேவிக்கணும் அப்படின்னு இல்லை. எத்தனை தடவை வேணாலும் சேவிச்சுட்டே இருக்கலாம். சேவிக்கிறதுன்னா ஏதோ கண்மூடித்தனமான அர்த்தம் இல்லை. பரிச்சிதம் அப்படின்னு சொன்னா அதுல பரிச்சயம் பண்ணனா அர்த்தானுசந்தான பூர்வகம்ன்றது அதுலயே துவனிக்குது. அப்படி பண்றது எதுக்காக மேல மேல பண்றா அப்படின்னா, கதக ஜன மனிஷா கல்பனா கல்பவருஷா. கதகம் அப்படின்னு சொன்னா கவி கதக சிம்மம் அப்படின்னு சொல்றது. கவி சிம்மம் கதக சிம்மம். அதாவது கவி தார்க்கிக சிம்மம், தார்க்கிகம் தர்க்கம் பண்றவா, வாதம் பண்றவா. கதக ஜனம்னா வாதம் பண்றவர்கள் அப்படின்னு. மனிஷா, மனிஷன்னா அவளுடைய புத்தி விசேஷம். அந்த மனிஷா அந்த புத்தியினால கல்பனா, அதாவது ஒருத்தருடைய புத்தி விசேஷம் இருக்குதே அது என்னன்னா கற்பனைக்கு எட்டாவது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். மேல 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 அவளுக்கு விஷயங்கள் தோணிண்டே இருக்கும், சுரந்துட்டே இருக்கும். நல்ல புத்தி, அதாவது நல்ல புத்திக்கு என்னன்னா அப்படியே ஊகம் அப்படின்னு மேல மேல ஊகிக்கக்கூடிய தன்மை உண்டு. கிரகணம் தாரணம் அதெல்லாம் புத்திக்கு எண் புத்தி அப்படின்னு சொல்ற. 8 புத்திகள் என்ன, அதுல மொத்தம் படிச்சான்னா அவனுக்கு மேல மேல, அதாவது முதல்ல கிரகிக்கணும், அப்புறம் அதை தரிக்கணும். வெறும் படிச்சுட்டே இருந்தா மாத்திரம் போராது, மனசில் நிக்காதே இருந்தா பிரயோஜனம் இல்லை. கிரகணம் தாரணம் அப்படி. அப்புறம் அப்படி நினைச்ச போது அது வரணும். அப்படி அதே மாதிரி ஊகம், ஊகம்னா அதுல சொல்லாத்தையும் ஊகிக்கணும். அதாவது ஒரு விஷயத்தை படிச்சான்னா தான் படிச்சதுலேருந்து கிரகண தாரணாதிகள்லாம் பண்ணினான்னாலும் கூட இந்த இடத்துல அது எப்படி அன்வயமாகுது அப்படின்னு ஊகிக்கணும். சொல்லலையேன்னு சொல்லக்கூடாது. ஊகித்து அறியறதுன்னு பேரு. ஊகித்து அறியறதுன்னா இது இப்படிதான், அங்க இப்படி இருக்கு சொல்லியிருக்கனால இங்க இப்படி அப்படின்னு சொல்லாத்தையும்னா என்ன அர்த்தம்? நேரடியா சொல்லாத்தையும் ஊகித்து அறியதல் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த ஊகித்து அறியத்தை எப்படி மேல 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 அது அந்த கற்பனை வளர்ந்துட்டே இருக்கும். அவள் கதக ஜன மனிஷா கல்பனா, அந்த வாதம் புரிகிறவாளுக்கு அவளுடைய அறிவுனால மேல மேல அந்த கல்பனை தொடர்ந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த கற்பனையில கல்ப விருட்சா, கல்ப வரவங்களா போல இந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சுத்தி இருக்கும். இப்போ ஆனால என்ன ஆச்சுன்னா, போன ஸ்லோகத்துல பௌமர் பரிச்சின்னு சொன்ன ஸ்லோகத்துல ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சீசுக்கு எப்படி அருள் பண்ணிச்சுன்னா, தான் நன்றாக விஷயத்தை தெரிஞ்சுட்டு எம்பெருமானுடைய அனுபவத்தை அனுபவிக்கக்கூடிய, கைங்கரிய அனுபவத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த நாடியை உண்டுதல் பண்ணி அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிற வரையில் உண்டானதா இருக்கு. இந்த ஸ்லோகத்துல தான் அந்த மாதிரி அனுபவிக்கிறது மாத்திரம் இல்லை, எதிராளிகள்லாம் இதர மதங்கள்லாம் தாறுமாறா சொல்லிட்டு இருக்காரு, அவளெல்லாம்
வாதம் புரிந்து அவளை தான் ஜெயிக்கணும். வாதம் புரிந்து அவள் சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்லி இதுதான் உண்மைன்னு சொல்லி இந்த மதம் தான் அப்படின்னு அவ சொல்லத்தே வச்சுக்கோங்க. சிபாஷகார ஸ்ரீசுக்தி என்ன எல்லா வேத வாக்கியத்தையும் ஒருங்கோடுறதுன்னு சொன்னோம். ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வதி. இப்ப எதிராளிகள்லாம் சிபாஷகார தவிர மீதி எந்த மதக்காராலும், அதாவது அவைதிக மதத்தை விட்டுடுவோம். அவளுக்கு இதுவே இல்லை, வேதமே பிரமாணம் இல்லை. அவளை வேதத்தை கொண்டு நாமும் வேதம் பிரமாணம், வேதத்தை இப்படி சொல்லிருக்கு, நீ சொல்ற தர்க்கம் சரி வராது அப்படின்னு சாக்கியர், ஜெயினர், சார்வாகர் இவாளெல்லாம் தள்ளுபடுத்தலாம். அது கூட சிபாஷிகாரர் எந்த கையாண்டிருக்கார், எந்தெந்த விஷயத்துக்கு எப்படி கையாண்டிருக்காரு. ஏன்னா இவர் தானே எல்லா அதே அத்வைத்தக்காரெல்லாம் அத்வைத்த பட்சமா இருக்கக்கூடிய சுத்தியை மாத்திரம்தான் எடுத்திருக்கார், மற்ற சுத்தியை விட்டுருக்கார். துவைத்திகள் துவைத்த சுத்தியை மாத்திரம் தான் எடுக்கிறார், மீதியை விட்டுருக்கார். அதனால இப்ப இந்த சிபாஷகாரருடைய சுத்தியை கேட்டனால எல்லா இதையும் ஒன்று சேர்த்து அவர் பண்றதுனால வாதம் புரியுது. அந்த வேத வாக்கியங்கள் தான் அதான் வந்து அவ கற்பனையில இது இப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு அதனால தப்பு அப்படின்னு மேல மேல அந்த கற்பனையில அது பெருகி வரக்கூடியதா இருக்கு. அதனால இது சாமான்யமா தன் விஷயத்துல பூர்ண அனுபவம் உள்ள வரையில் அவருடைய ஸ்ரீசுக்தி அருள் பண்றத பூர்வ ஸ்லோகத்துல சொன்னார், பவமறுப்பறிக்கின்றது. இந்த ஸ்லோகத்துல இதர மதத்தையும் மதங்களையும் நிரசனம் பண்ணி அனுபவிக்கக்கூடிய விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இதுக்கு இந்த மாதிரி தேசிகன் என்ன அது பேர் தேசிகன் அயக்ரீவனுடைய கடாட்சத்தை பிரார்த்திக்கிறார். அயக்ரீவனுடைய அனுகிரக விசேஷத்தை பிரார்த்திக்கிறார். இதே மாதிரிதான் ரெண்டு விதமா திசந்து மே தேவ சதாத்வதீயாக தயா தரங்கானுசரா கடாட்சாः ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தி சரஸ்வதீம் சம்சித காமதேனும். ஐகிரீவனே சுவாமின்னு தயாதரங்க அனுசராக கருணையாகிற அலைகளை தொடர்ற உன்னுடையவான கட்டாட்சம் இருக்குது, தொதிய கட்டாட்சாக அது பும்சாம் ஸ்ரோத்ரேஷு புருஷர்களுடைய செவிகள்ல அமிர்தம் க்ஷரந்தி அமிர்தத்தை பெருக்கிறதா சம்சித்த காமதேனும் அடியவராக இருக்கக்கூடியவர்களுக்கு காமதேனு போன்று சரஸ்வதியும் மே திசந்து சதா மே திசந்து. அப்படிப்பட்ட வாக்கை எனக்கு எப்பவும் தரணும். அதாவது எனக்கு எப்படிப்பட்ட வாக்கை நீ தரணும்னு சொன்னா, தேவருடைய கருணை அலையை தொடரக்கூடியதான உன்னுடைய கட்டாட்சம் இருக்குது. அது நான் வார்த்தை சொன்னேன்னா அந்த மனுஷாளுடைய செவிகள்ல அமிர்தத்தை பெருக்குவதா அமையணும். அடியார்களுக்கு காமதேனு போன்ற வாக்கை எப்பவும் எனக்கு அருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். இது என்ன, தனக்கு எப்படி அடியவர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி வாக்கு அமிர்தத்தை
அவ செவியில நல்லா பெருக்கக்கூடியதா இருந்து அந்த மாதிரியான காமதேனு போன்றதா இருக்கக்கூடிய சரஸ்வதி வாக்கை எனக்கு அருளணும். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல என்ன பண்றார், விசேஷ வித்வாரிஷதேஷு நாதா விதக்த கோஷ்டி சமராங்கணேஷு ஜிகீஷிதோ மே கவிதார்க்கிகேந்திரான் ஜிஹ்வாக்ர சிம்மாசனமபியுபேயாः. விசேஷ வித்வாரிஷதேஷு விசேஷாம்சங்கள் அறிந்தவர்கள் இருக்காளே பாரிட்டுகள் மத்தியஸ்தரா கொண்ட விதக்த கோஷ்டி சொன்ன விசேஷாம்சங்கள்லாம் அறிந்த மத்தியஸ்தரா இருக்கக்கூடிய நிபுணர் குழுல சமராங்கணேஷு வாத போர் வந்ததுன்னா அதுல கவிதார்க்கிகேந்திரான் கவிகளையும் தார்க்கிகம் யுக்திவாதம் செய்பவர்களையும் சிறந்தவர்களை ஜிகீஷிதா ஜெயிக்க விரும்புகின்ற மே ஜிஹ்வாக்ர என்னுடைய நாவின் நுனிய நீ சிம்மாசனமாக அமர்ந்தவள் வேணும். என்னுடைய நாவின் நுனியில நீ சிம்மாசனமாக என்னுடைய நாவின் நுனியை சிம்மாசனமாக வச்சு அமர்ந்துட்டேன்னா என்ன ஆகும், நான் பாட்டுக்கு அவளை ஜெயிச்சுட்டே இருப்பேன். அப்படி அதனால இது அடியார்களோட அனுபவிக்கிற விஷயம் முதல். ரெண்டாவது வாத போர் புரியுது, அந்த வாதிகள்லாம் வென்று அனுபவிக்கக்கூடிய விஷயம். அதனால இந்த இடத்துல ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்தி இத போல அயக்ரீவனை 2 விதமா பிரார்த்திச்சாரு, அது போல ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்தியும் 2 விதமா அனுகிரகம் பண்றது. ஏன் அதாவது வாதப்போர் பண்ணி புரிஞ்சாதான் ஆச்சாரியன்றவர் என்னன்னா பரமத நிரசன பூர்வக சொமத ஸ்தாபனம் பண்ணணும். சொமத ஸ்தாபனம் பண்ணி அந்த விஷயத்தை எல்லாருக்கும் எடுத்துரைத்து எல்லாரும் அனுபவிக்கிறது வேற, அது ஒரு கட்டம். அதுக்கு மேல வாதிகள்னால கலக்க ஒண்ணாதபடியா வாதிகள்லாம் கலங்கி போற மாதிரியா ஆச்சாரியன் அந்த பரமத நிரசனத்தை பண்ணணும். அதுக்காக இந்த ஸ்லோகம் இப்படி சொல்லப்படும். அதுக்கு என்ன அப்படின்னா, கல்பவருஷம் கேட்டதெல்லாம் கொடுக்கும். அதனால அது அளவில்லாத மேல மேல கேட்டதெல்லாம் பெருக்கா அப்படியே கொடுக்குமானால வாதம் பண்ணத்தே ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்தியிலேருந்து எல்லாம் தானா மேல 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 வாதத்துக்கு உண்டான சக்தி விசேஷம், அந்த வாதத்துக்கு உண்டான அந்த குறிப்புகள்லாம் வந்துட்டே இருக்கணும். அது எப்படி கல்பவருஷம் போல, கல்பவருஷத்துக்கு தானே எல்லாம் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கும். அது போல மேல 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 அந்த வாதத்துக்கு அனுகுணமான விஷயங்கள்லாம் வரணும் அப்படின்னு சொல்றதுனால கல்பவருஷமா இத வர்ணிக்கிறார். ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்தி கல்பவருஷம் போன்றது அப்படின்றத இந்த இதுல ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார். கதக மனுஷ கதகஜன மனிஷா கல்பனா கல்பவருஷா. அதனால இது எப்படி வரும்னா, பரிச்சயம் பண்ண அதாவது டிகிரி வாசிக்கிறான், அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்றான், அப்புறம் எம்ஃபில் பண்றான், பிஹெச்டி பண்றான், மேல மேல கண்டுபிடிக்கிறானோ அவனுடைய பிரபா விசேஷம் போயிட்டே இருக்கும். அதனால பரிசித்த ககனானஹா பிரஸ்னுவித்த பிரசாதம் அப்படின்னு இந்த பிரசாதம் இத்தரால வெள்ளத்தே கல்பவருஷத்திலேருந்து எப்படி மேல மேல பெருகின்றே வருமோ அது போல கேட்டதெல்லாம்
தங்கு தடை இல்லாத கல்பவருஷத்துல கிடைக்குமோ அது போல வாதத்துக்கு உண்டானதெல்லாம் கிடைக்க பிரார்த்திக்கிறார். இதுல கல்பவருஷம் அப்படின்னு சொல்றது வாதம் பண்றவருடைய கல்பனையில மேல 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 அந்த விஷயங்களை ஊட்டெடுத்து தோன்றிண்டே வந்த அதுதான் கல்பவருஷம் அப்படின்னு சொல்றது. ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அழுத்தத்துல சேர்த்து கவிதா சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வேதாந்தகுரவே நமः. ஆதிவம்சோபாலினதிவர்யான்பதேசம் ஸ்ரீரங்கபூஷடஜிசானபதாஸ்ரீ ஸ்ரீவத்சவம் சுதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.